ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு ஒரு சம்பவம், மரண பயம் யாருக்கு அப்படின்னா விக்ரமுக்கு. ஏன் வந்துச்சுன்னா அரோராவால் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா அரோரா வந்துட்டு விஜய் பார்வதியை பழி வாங்கணும். விஜய் பார்வதி எதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா கமருதீன் கூட விஜய் பார்வதி பழகிறது பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா துஷார் இங்கே இல்லை, இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் ஆக மொத்தத்தில் அரோராவுக்கு ஒரு மேல் ஃப்ரெண்டு வேணும், சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு காலையில் வந்து பயமுறுத்தி விட்டாங்க. சும்மா இருந்தார் அவர் பாடுங்க. ஏங்க ஏங்க உங்களை வந்து வக்கரம் சொல்கிறாங்களே, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லி கலாய்ச்சி கடைசியில் சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டு அவர் இப்போ பயத்தில் பீதியாகி கடைசியில் பேசுங்க விஜய் பார்வதி விட்டுறாதுன்னு சொல்லி விஜய் பார்வதிகளை கேட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, வக்கரம்னா ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி சொல்லி அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, விஜய் பார்வதி வக்கரமுக்கு அது அர்த்தம் கிடையாது, உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே சிரிக்கிற மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நீ கூப்பிடாத அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன், பட் உன்னுடைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குன்ட்டு மாதிரி போயிட்டாங்க, சரிங்களா? இப்போ அவருக்கு மண்டக்குள் ஓடுது, ஐயோ அரோரா வர இதை சொல்லிட்டாங்களேன்னு. இப்போ என்ன பண்ணுறாரு, இதை போய் தலைக்கிட்ட சொல்லி அதை வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு தலைக்கிட்ட போனால் தலை வந்து ஆல்ரெடி பதற்றத்தில் இருக்கார். ஏன் பதற்றத்தில் இருக்காருன்னா, நேற்று அவரை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டதுனால பிரஜன்லேருந்து கமருதன்லேருந்து எல்லாமே நீ வேணும்ட்டுமே தான் வந்து விஜய் பார்வதி அட்டாக் பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிட்டாங்க. அதே ஒரு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வாட்டி வதச்சிருச்சு பாவம். இப்போ இந்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா விஜய் பார்வதி கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னா அதை தான் செய்வாங்க. அதனால் கம்முன்னு விட்டுரு அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, பேசாமல் வந்துட்டு விஜய் சேதுபதி அவரோட எபிசோடில் சொல்லிடலாமா அப்படின்னு சபரி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை அங்கே சொல்லிடலாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குன்றாரு. பயம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது கிடையாது. இப்போ வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு விக்ரம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சது. இப்போது ஃபுல்லாக பிக் பாஸை பார்க்க, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடை பார்க்குறாங்களோ இல்லை வீக்டேஸில் லைவை பார்க்குறாங்களோ இல்லை வீக்டேஸ் எபிசோடை பார்க்குறாங்களோ இல்லையோ, வீக்கெண்ட் எபிசோடை மறக்காமல் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கும். விஜய் சேதுபதி யார் திட்டுறாரு, யார் இது பண்ணுறாரு. அந்த நேரத்தில் இவர் போயிட்டு என்னை வந்து விஜய் பார்வதி வந்துட்டு வக்ரம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அவருக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து அப்படியா சொல்லிட்டான் அப்படின்ட்டு விஜய் பார்வதி கலாச்சாரம் இது வந்து ஆப்பு யாருக்குன்னா, ஏன்னா விஜய் பார்வதி கலாய்க்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க சைலண்ட்டாக வாங்கிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துறாங்க. ஆனால் அன்னைக்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு வக்ரம் அப்படி சொல்கிற விஷயங்கள் பாஸ் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட விக்ரம்ன்றது வக்ரமாக மாறிடும். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பீதியில் இருக்கார். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னு. இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போயிருக்குன்னு யோசிக்க வேண்டியது அவர். ஏன்னா அதை எடுத்துகிட்டு போகணும், அந்த பேர் கெட்டக்கூடாது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு விக்ரம்ன்றதை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அழகாக நடிச்சிட்டே வந்தாப்புல. இந்த விஜய் பார்வதி கண்ணில் அடிப்பட்டு வந்தப்போ அவ்வளோ பேசினார் பாருங்க, பேச்சு கழுத்தில் மிதிக்கணும், அந்த பொண்ணை அப்படியே அடித்து இது பண்ண வந்தேன்னா தூக்கி நான் கடாசி இருப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடி கலாய்ச்சி இவ்வளோ விஷயங்கள் பண்ணோன்னா அந்த பொண்ணு கோவத்தில் என்ன பண்ணிச்சு, விக்ரம்ட்டுச்சு. முடிஞ்சு போ. யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு தான் எங்கேயுமே பார்த்து பேசணும், தன்னை பார்த்து பின்ன பேசணும். பாவம் என்ன பண்ணுறது, இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பால் டப்பா மாதிரி இருந்தவர் இப்போ வந்துட்டு பால் டாயில் மாதிரி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவரை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அவர் இப்போ நினச்சிருப்பார், அந்த மாதிரி வேஷம் போட்டு நம்ம இங்கே வீட்டை விட்டு போயிருக்கலாம், நம்மளோட அந்த இதையாவது ஒழுங்காக பார்த்துருக்கான். இப்போ இந்த பக்கமும் வர முடியாமல் அந்த பக்கமும் வர முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேனேன்ற மாதிரி நேற்று வேறு போடின்னு வேறு திட்டு இருக்காப்புல. பார்க்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.